நம்ம அனுபவத்திலிருந்தே சொல்றேன். அறிவே வளராம அன்பு நிறைந்திருக்கிற காலத்துல என்ன ஆகுது தெரியுமா? குழந்தைகள் நல்லா பார்ப்பீங்க, அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வாங்க. உங்க கடந்த காலத்துக்கு போங்க, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பான். ஓடி போய் அம்மா மடியில 2 படுத்துக்கும், அப்பா மடியில படுத்துக்கும். எங்க அம்மான்னு ரெண்டும் ஓடி போய் அவன் 2 பேரும் பையனும் அப்பா மடியில் எங்க அப்பான்னு. இது அன்பு நிறைந்த காலம். அறிவு வளர 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 சம்பாதிக்க தொடங்கிய பிறகு இதே பிள்ளைகள் இது உங்கப்பா இது உன் அம்மான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒப்படைச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலை. உண்மையா இல்லையா? சத்தியமா சொல்றேன். நான் ஒரு வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போனோம். யூஎஸ்ல 20 கோடியில கட்டியிருக்காரு வீடு. நிஜமா சொல்றேன்னா பொய் சொல்லல. 7 ஷெட்டு போட்டிருக்கான் சைடில், எல்லாம் ஏசி ஷெட்டு. ஒவ்வொரு ஷெட்லையும் 7 நாளைக்கு 7 கலர்ல கார். ஒவ்வொரு காரும் 1.5 கோடி இருக்கும். ஆச்சுங்களா? பங்களா எங்கே ஏமா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு. எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், ஒரே லேப்டாப்குள்ள வச்சுங்குது. எல்லாமே லாக் அண்ட் எல்லா சிஸ்டம். பெரிய தொழிலதிபர். அங்கே போய் நாங்கள் விருந்து சாப்பிட்டோம். எல்லாரும் ஆச்சரியமாக ரூமை சுற்றினாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, வசதிகளை பார்த்தாங்க. நான் உண்மையை நடந்தது சொல்கிறேன். நான் எதையும் பார்க்கல. அந்த இல்லத்து அரசியை மட்டும் நான் பார்த்தேன். அந்த அம்மா முகத்தை மட்டும் பார்த்தேன். ஒரு மகிழ்ச்சியே இல்லை. பயங்கர வருத்த கோடுகள் அதிகமாக இருக்குது. என்னம்மா இவ்வளோ இருந்து வருத்தமாக இருக்கீங்களே? என்ன போங்கய்யா, அதிகமாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன், அழுதுருவேன் சார். அந்த மனுஷன் இப்படி புறப்பட்டார்னா 7 நாள் வரமாட்டார் சார். 7 நாளும் தன்னந்தனியனாக என்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாகத்தான் இதை நினைக்கிறேனே தவிர இதை ஒரு அரண்மனையாக நான் நினைக்கலேன்னா போச்சுங்க. ஆச்சா, மனசில் இது நிறைவு இல்லாமல் சுற்றி எல்லாம் நிறைஞ்சிருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதை தான் நம்ம கற்கணுன்றேன்.